நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எண் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. நம்ம பேசும்பொழுது எளிமையா பிறருக்கு விளங்கும் வண்ணம் பேசணும். அதே சமயம் மற்றவர்கள் நுட்பமாக பேசினாலும் அதையும் எளிமையாக நம்ம விளங்கி கொண்டு பழகிக்கணும். இதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த குறள் வடிவா. இந்த கருத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். நீங்க பார்க்க துவங்குவது இன்றைய காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியை கடந்த ஒரு சில மாதங்களா பள்ளி மாணவர்களுக்கு நடத்திட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து ரசித்து ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ ஒரு மாறுதலுக்காக இதே நிகழ்ச்சியை மறுபடியும் பிரபலங்களை வைத்து தொடர போகிறோம். இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நீங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாகவும் அறிவிப்பாளர்களாகவும் கதாபாத்திரங்களாகவும் பார்த்துட்டு வந்த பிரபலங்கள் இதுல அவர்களாகவே அதாவது போட்டியாளர்களா பங்கு பெற போறாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து ரசிப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இப்ப தொடங்குவோம். உங்களுக்கான முதல் சுற்று வாய்ப்பு. அமைதி, பொறுமை, ஆஸ்வாசம், நிம்மதி, அதிர்ஷ்டம், எதிர்ச்சி, 100%. வெரி குட். தூண்டில், மீன், இறை, அது விதிமுறையில் அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய சொல். பெண், ஆண், சந்தர்ப்பம், சூழ்நிலை, தான் விளையாட்டு. சுஜிதா, நீங்க ஒரு சொல்ல பார்த்த உடனே முழிக்கும் போது எங்க 2 பேருக்கு நம்பிக்கையே போயிடுது. எனக்கு டவுட் கரெக்ட்டா. மட்டை, பந்து, இந்தியா, நாடு, வெரி குட். முயல், ஆமை, அம்மா, அப்பா, இணை, தாய். வெரி குட். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் அணியாக இறுதி சுற்று அதாவது மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கிற அணி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க போறோம். உங்களுக்கு தெரியும் 2 அணிகள், அதில் 4 பிரபலங்கள். அந்த 4வரையும் சந்திப்போம். முதலாவது அணியாக நாம் வரவழைப்பது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அறிமுகமான சுஜிதா அவரது சகோதரி சுனிதா இருவரையும். வணக்கம் சுஜிதா, சுனிதா. வணக்கம். உங்க இருவரையும் இதே நிகழ்ச்சியில் ஏற்கனவே நாங்க எல்லாரும் சந்திச்சிருக்கிறோம். ஆமா. சுஜிதாவுக்கு மிகப்பெரிய பலம் அவரது சகோதரி சுனிதா. தமிழ் அறிவு அதிகம் உள்ளவர், ஆர்வமும் உள்ளவர். சுனிதா, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது எம்ஃபில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். என்ன சப்ஜெக்ட் உங்களோடது? விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே, சரி. ஸோ கம்யூனிகேஷன். நீங்க அதுல பர்టిక్యులரா எந்த பார்ட் ஆஃப் விஸ்காம் டீச் பண்றீங்க? நான் வந்து ஃபிலிம் ஸ்டடீஸ் இப்போ இந்த செமஸ்டர் ஹேண்டில் பண்ணது. சரி, உங்களுக்கு விஸ்காம் ஆர்வம் வந்தது எப்படி? எனக்கு ஆக்சுவலி வேற தோணவே இல்லை. ஸ்கூல்லேருந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது மேபி இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த இண்டஸ்ட்ரி அதில் தான் பார்த்துட்டு வளர்ந்ததுனால 12th முடிஞ்சோடனே நான் டைரெக்டாக அப்ரோச் பண்ணதே விஸ்காம் இல்லைன்னா எலக்ட்ரானிக் மீடியா இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன். எனக்கு வேற ஐடியாவே இருக்கல ஆக்சுவலி. போனேன். அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இல்லாமலே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பசங்க இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி தான் ப்ரிஃபர் பண்றாங்க. விஸ்காம் இல்லாத காலேஜே இல்ல. ஆமா. சோ அந்த மாதிரி இவங்க எங்களை சுத்தியே இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகே. சுஜிதா, சுனிதா, உங்கள் இருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இவர்களது எதிர் அணியில் நாம் வரவழைக்க போகும் பிரபலங்கள் சித்ரா, அவரது நண்பர் ஜிதேஷ். சித்ரா, ஜிதேஷ், நீங்க 2 பேரும் ஒரு அணியா சேரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல உங்களை சேர்த்து வச்சது யார் இந்த விளையாட்டு? நாங்க 2 பேரும் ஏற்கனவே நண்பர்கள் தான். நண்பர்கள். எப்படி? நான் வந்து ஒரு படத்துல ஹீரோவா பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ தலக்கோணம் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. அந்த டைம்ல வந்து இவங்க என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓஹோ. நீங்க வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரா அவரை வந்து இன்டர்வியூ பண்ணீங்க. கடைசியில ஹீரோவும் ஆங்கரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு டீமா வந்துட்டீங்க. உங்களோட பின்னணியை சொல்லுங்க சித்ரா. எங்க வீட்ல எல்லாருமே போலீஸ் தான்.
ஸோ என்னையும் ஒரு போலீஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட எங்க வீட்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சு இப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளரா நிக்கிறேன். ஓகே, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிற வாய்ப்பை இழந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? இல்ல ரொம்ப விருப்பமான இதுவே நல்லா இருக்கு. அப்படியா? சந்தோஷமா தான் ஆமா, இருக்கீங்களா? அங்க போனா 4 மணிக்கெல்லாம் எழுந்து பிரேடு போய் அப்பா பார்க்க முடியாது. ஓகே ஓகே. ஜிதேஷ், உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஊர்? நான் சொந்த ஊர் வந்து ராஜபாளையம். பிறந்தது ராஜபாளையத்தில், வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து மேடை நாடகம் இப்படியே இருந்த ஒரு பையன். அதனால அதே ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் வந்து உங்க விருப்பத்தின்படி மீடியாக்குள்ள நுழைஞ்சு தலக்கோணம் படத்துல ஹீரோ ஆயாச்சு. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. ஜிதேஷ் அண்ட் சித்ரா நண்பர்கள் இருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். முதல் சுற்றை தொடங்கிடலாம். யார் தொடங்க போறீங்க முதல் சுற்று? நீங்க தீர்மானிச்சுக்கலாம். சீனியர்ஸ். மூத்தவங்க நீங்க தான். இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர்ஸ், அதனால நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க அமர்ந்துருங்க. இப்ப முதல் சுற்று தொடங்க போறோம். முதல் சுற்றில் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் நீங்கள் 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். 5 சொற்களையும் நீங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகும் ஒரு யூகம், அதுக்கு பிறகுதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அமைதி, பொறுமை, ஆஸ்வாசம், நிம்மதி. குட். 100, சதம். 2, எண்ணெய், அடுத்து மரம், தேங்காய். 3, நேர்காணல், பேட்டி. 4, தூண்டில், மீன். இறை. மன்னிக்கணும், அது விதிமீறல். அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய சொல். பதட்டத்தில் அதையே சொல்லிட்டாங்க. இது பலருக்கு நடப்பது உண்டு. மன்னிக்கணும் சுஜிதா. பரவாயில்ல, 5ல் நீங்கள் 4 சொற்கள் கண்டுபிடிச்சிங்க. வெல்டன். முதல் சுற்றுல சுஜிதாவும் சுனிதாவும் 5 சொற்கள்ல 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல்டன். நீங்க அமர்ந்திருக்கலாம். ஜிதேஷ் அண்ட் சித்ரா, உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பறவை. காகம், கருமை. குயில். 1, சமையல். ஏதாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். குழம்பு. போடுவது. மிளகாய் தூள். 3வது குறிப்பு. 3வது குறிப்பு, 3வது யூகம். அனைத்தும். மசாலா. அனைத்தும். மசாலா. தவறான விடை. 3 வாய்ப்பு முடிந்தது. அடுத்த சொல். உடற்பயிற்சி. யோகா. மைதானம். பந்து. 3வது கடைசி குறிப்பு. விளையாட்டு. வெரி குட். 2, தர்மம். அதர்மம். போங்க பாப்போம். ஓகே. சிவன். பார்வதி. விபூதி. திருநீறு. ஓகே. 5 சொற்கள் முயற்சி பண்ணிட்டீங்க. 3 சரியா சொல்லிட்டீங்க. அந்த தர்மம் அதர்மம் வந்து என்னால் மதிப்பெண் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை விதிமுறையின்படி திரையில பார்க்குற சொல்ல எந்த வடிவத்திலும் நீங்க அதே சொல்ல பயன்படுத்த முடியாது. அதர்மம்ல ஏற்கனவே தர்மம்னு இருக்கனால நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை சுஜிதாவும் சுனிதாவும் மன்னிச்சாங்கன்னா, இவங்க அந்த நிகழ்ச்சிக்கு புதுசுன்ற கருத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துட்றேன். இனிமே இந்த தவறு நிகழக்கூடாது. ஸோ உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள்? 5. 4. 5 வர கொடுப்போம். ஓகே. 1 தவற விட்டுட்டீங்களே. 1 ஞாபகம் இருக்கா? போட்டு நடிச்சிங்களே எப்படிலாம். கலவை. என்னது கலவை. கலவையா? ஓ, முதல் சுற்றுல அதையும் மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமே நடிக்க கூடாது. ஓகே. நடிகருக்கெல்லாம் இங்க கையை கட்டி போட்டு வச்சிருக்கோம் போதும். நடிப்பு அங்கதான், இங்க கிடையாது. இப்ப இதே சுற்ற நீங்க இடம் மாறி நின்று விளையாட போறீங்க. வாங்க. சித்ரா அண்ட் ஜிதேஷ், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. 1, 2, மீதி. 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 அரை. அரை.
நிஜமா முழிக்கிறியா? அங்க முழுசு, முழுசா? முழுமை. அரை. மன்னிக்கணும், முடிஞ்சு போச்சு. 3 வாய்ப்பு முடிஞ்சது. அடுத்த சொல். அதிர்ஷ்டம். எதிர்ச்சி. என்ன? ஏதோ சொல்லுங்க. ஏதாவது குறிப்பு கொடுத்தா தானே கிடைக்கும். கிடைப்பது. கிடைப்பது. வாய்ப்பு. வாய்ப்பு. 3வது குறிப்பு. திடீர். 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 முதல்ல அதிர்ஷ்டம்லாம் சொன்னாங்களே. யோகம். யோகம். வெரி குட். வா. 3வது சொல். சுவாசம். மூச்சு. வேறு. சுவாசம். சுவாசம், மூச்சு. அதுக்கு என்ன சொல்லலாம்? விளையாட்டு. மரம். மரம். இலை. இலை. மன்னிக்கணும், அடுத்த சொல் போலாம். இதான் விளையாட்டு. பெண். ஓகே. அழகு. எதிர்மறை. ஆண். ஆன். வெரி குட். காய். 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 கனி. எதிர்மறை. பழம். பரவாயில்ல. பழம்னு நீங்க சொல்லும்போது மணி ஒலித்தனால அதுக்கும் ஒரு சரியான மதிப்பெண் கொடுத்துறோம். வெல் டன். நீங்க அழகா முயற்சி பண்ணீங்க சித்ரா, ஜிதேஷ். நீங்க அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றில் உங்களுக்கான 2வது வாய்ப்பு. இதே போல 5 சொற்களை கண்டுபிடிக்கணும். இடம் தான் மாறி நிக்கிறீங்க. விதிமுறைகள் அதே தான். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உழவன். விவசாயி. செய்வது. விவசாயம். 1. சந்தர்ப்பம். சூழ்நிலை. 2. நெருப்பு. தீ. 3. ஏற்றம். இரக்கம். 4. தெரேசா. அன்னை. செய்வது. சேவை. வெரி குட். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிங்க. என்ன சுஜிதா, நம்பவே முடியலையா? சுனிதாவோட தமிழ் அறிவு வந்து அந்த எழுத்தறிவு கூட ரொம்ப அழகா இருக்கு. அந்த இரக்கம்னு சொன்ன உடனே நான் வந்து அந்த ராவை ஒருவேளை உங்களுக்கு தமிழ் சரியா தெரியலன்னா தவறா புரிஞ்சுக்கிட்டு குணத்துக்கான இரக்கம் சொல்லிருக்கலாம்னு பார்த்தேன். ஆனா கரெக்டா ஏற்ற இரக்கம்னு இந்த ரான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. எனக்கு இந்த பிராக்டிஸ் இந்த ஷோக்கு வருவ பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய வார்த்தைகள், எனக்கு தெரியாத வார்த்தைகள் இப்படிலாம் தமிழ்ல இருக்கா, என்ன சீச்சி உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி அது அந்த டிக்ஷன், அவ படிக்கிற டிக்ஷன் தான் காரணம். நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேன். வெல் டன் சுனிதா. வெல் டன் சுஜிதா. நீங்க முதல்ல 4, இப்பொழுது 5, 9 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க முதல் சுற்று முடிவில். இது முதல் சுற்றோட நிலவரம். இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் 2வது சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிகழ்ச்சியின் 2வது சுற்று. இந்த 2வது சுற்று அதே போல் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. ஆனால் இதில் உங்களுக்கும் ஒரு சவால் உண்டு. முதலில் திரையில் நீங்கள் பார்க்க போகிற சொல்லில் ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கும். அந்த எழுத்து யூகித்து அந்த சொல்லை கண்டுபிடித்து பிறகு நீங்கள் குறிப்புகள் சொன்னால் அவங்க யூகிப்பாங்க சொற்களை. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பரீட்சை. தேர்வு. 1. குணம். சுபாவம். எனக்கே. சுயநலம். 2. வெரி குட். கர்ணன். தர்மம். உடை. கவசம். வெரி குட். 3. வானம். மேகம்.
மின்னுவது. நட்சத்திரம். வெரி குட். 4 இறுதி சொல். பரீட்சை. தேர்வு. வாத்தியார். ஆசிரியர். வினாவிடையில். திருத்தம். வெரி குட். 5 சர்க்கிள். வெல் டன். சுஜிதா, நீங்க ஒரு சொல்ல பார்த்த உடனே முழிக்கும் போது எங்க 2 பேருக்கு நம்பிக்கையே போயிடுது. எனக்கு டவுட் கரெக்டான ஒரு டவுட் இருக்கு. ஆனா எப்படியும் அழகா குறிப்புகளை சுத்தி வளைச்சு கொடுத்து கண்டுபிடிக்க வச்சறீங்க. வெல் டன் சுஜிதா. வெல் டன் சுனிதா ஆல்சோ. 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றுல உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில 2 மதிப்பெண்கள் தான் இடைவெளி, அதிகம் அல்ல. இனிமே நீங்க வந்து நல்லா முயற்சி பண்ணா அவங்களுக்கு இணையா மதிப்பெண்கள் எடுக்கலாம், தாண்டி கூட போக முடியும். இப்போ 5க்கும் நீங்க முயற்சி எடுக்க போறீங்க. தொடங்கலாமா? ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நம்பிக்கை. நாணயம். கடவுள். தெய்வம். பிள்ளையார். முதல்ல என்ன சொல்ல சொன்னார்? நல்லா யோசிப்பாங்க. தும்பிக்கை. வெரி குட். 1. மீன். பொரிப்பது. அடுத்து வறுவல். 2. காய். பழம். சிகப்பு. ஆப்பிள். மற்றொன்று. 3வது குறிப்பு இது. தக்காளி. தக்காளி. வெரி குட். வட்டம். உலகம். புயல். காற்று. 3வது குறிப்பு. இதை சரியா கொடுத்தாதான். தந்திரம். தந்திரம். அதுக்கு என்ன சொல்லலாம்? தந்திரம். நரி பண்ணுமே, அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? தந்திரம் அல்லது சொல்லிடலாம். நரி தெரியுமா? நரி எங்க ஊர்ல எல்லாம் இருக்கும். அடுத்து அடுத்த போலாம். இல்ல இந்த சொல்லாமா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாம். நரி ஒண்ணும் பண்ணாதான். தலை. தலை. கவசம். முதுமை. வழுக்கை. வெரி குட். 4. இப்ப நீங்க தான் குறிப்பு சொல்லணும். அவங்க 3 சொல்லி முடிச்சிட்டாங்க. தந்திரம் சொன்னாரு ஜிதேஷ். அப்புறம் நரி. நரி என்ன பண்ணும்? தந்திரம். அந்த தந்திரத்துக்கு இன்னொரு சொல் இருக்கு. மந்திரம் பண்ணணும். உங்க ஊர் நரி மந்திரம்லாம் பண்ணுமா? ஊழ விடுமா? ஊழ விடுறதுக்கு எதுக்கு தந்திரம்லாம் பண்ணணும்? நேராவே ஊழ விட்டுடலாமே. என்ன சித்ரா, நரி என்னெல்லாம் பண்ணும்? ஊழையிடும். ஊழையிடும். ஓகே. அந்த தந்திரம் மாதிரி குணாதிசயம் என்ன சொல்லலாம்? தந்திரம். நரி. நரி செய்யும் தந்திரம். அது என்ன சொல்லலாம்? திட்டம் போட்டு ஒரு சதி வேலை பண்ணா அது என்ன சொல்லலாம்? சூழ்ச்சி. அவ்வளவுதான். அது சூழ்ச்சிக்கு வேற ஏதாவது சொல்லிருக்கலாமே. நரி எதுக்கு எடுத்தீங்க? அதான் அந்த பஞ்சாயத்து இப்ப ஆரம்பிப்போம். சூழ்ச்சிக்கு வேற என்ன சொல்லிருக்கலாம்? வேற என்ன சொல்லிருக்கலாம்? இல்ல சூழ்ச்சிக்கு வந்து ஏதாவது மர்மம் அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லிருக்கலாம். மர்மம் சூழ்ச்சி சம்பந்தம் இருக்கா? எனக்கு தெரியாது. உங்க நண்பர் சொல்றாங்க. ஸோ அதனால இதுல இருந்து அறியப்படுவது என்னவென்றால், இந்த ஒரு மதிப்பெண் போனதுக்கு நீங்க தான் காரணம்ன்றாங்க. இல்ல நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன். ஓகே. அவருக்கு -50, உங்களுக்கு -50. 2 பேரும் சேர்ந்து ஒரு தப்பா பண்ணிருக்கீங்க. ஓகே. சரி, அடுத்த முறை சரி பண்ணிடணும். கண்டிப்பா. ஓகே. இப்போ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இப்போ வந்து 4. 7 + 4 11 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வெல் டன். வெரி குட். இப்போ நீங்க இடம் மாதிரி கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா. வாங்க. தொடங்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பரிந்துரை. நல்ல குறிப்பு. பரிந்துரைனா என்ன? அதான் அதுக்கு தமிழ்லயே ஒரு இணைச்சொல் சொல்லுங்க பாப்போம். தருவது. வேலை. வேலை. சிபாரிசு. வெரி குட். முகர்தல். மூக்கு. நாய். மோப்பம். 2. வெரி குட். பாக்யராஜ். இயக்குனர். வசனம். திரைக்கதை. வெரி குட். வியாபாரி. வியாபாரம். கோயம்பேடு. மார்க்கெட். அங்காடி. அங்காடி. 3வது செய்வது. வணிகம். மன்னிக்கணும், அதுவும் சரிதான். ஆனா எதிர்பார்க்கிற சொல் அதே மாதிரி இன்னொரு சொல். பரவாயில்ல, அடுத்தது போங்க. திரைப்படம். முதல் குறிப்பு. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. யோகம்.
திரைப்படம் நடிப்பு முடிவு. கிளைமாக்ஸ் திருப்பம். வெரி குட். பரவாயில்ல, 5 முயற்சி பண்ணி 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க சுனிதா, சுஜிதா. சுனிதா, சுஜிதா இது வரைக்கும் ஒரே ஒரு சுற்றுல ஒரே ஒரு சொல்ல மட்டும் தவற விட்டுருக்கீங்க. இப்பவும் மறுபடியும் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க போறோம். ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கல்யாணம். வைபோகம். சீரு. சீதனம். குட். 1. நிரந்தரம். எப்பொழுதும். எதிர். தற்காலிகம். எது? தற்காலிகம். முதல்ல வேற சொன்னேன்னு தெரியும். ஓகே. தற்காலிகம். ஓகே. பூஜை. கடவுள். ஸ்நானம். கங்கை. கடைசி குறிப்பு. அமிதாப். அவசரப்படாம. பூஜை, ஸ்நானம், அமிதாப். அபிஷேகம். பசுமை. இயற்கை. எதிர். செயற்கை. வெரி குட். மலை. உச்சி. பெரிது. இமயம். வெரி குட். வெல் டன். சுஜிதா and சுனிதா 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த அமிதாப்னு அபிஷேக் கண்டுபிடிச்சிட்டீங்க. அபிஷேக் கம்னு சொன்னீங்க. நான் அதை எப்படி தமிழா எடுத்துக்கிறது? இப்போ அபிஷேக் வா இல்ல அபிஷேகம் தானா? ஓகே. வெல் டன் சுனிதா and சுஜிதா 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இந்த 2வது சுற்றின் இறுதியில் நீங்க 19 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இந்த 3வது சுற்று மறுபடியும் உங்களுக்கும் ஒரு சவால் கொடுக்கிற ஒரு சுற்று. ஜிதேஷ், நீங்க திரையில பார்க்க போற ஒவ்வொரு சொல்லியும் சரியான ஒரு சொல் ஒளிந்திருக்கும். அந்த சொல்லுக்கு தேவைப்படாத சில எழுத்துக்களும் இருக்கும். அதையெல்லாம் நீக்கிவிட்டு சரியான சொல்லை கண்டுபிடித்து பிறகு நீங்கள் குறிப்புகள் கொடுக்க தொடங்க போகிறீர்கள். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகு ஒரு யூகம் வந்தாதான் அடுத்த குறிப்பு கொடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மட்டை. பந்து. 1. பாரு எவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டோம். இந்தியா. நாடு. வெரி குட். 2. வயிறு. பசி. எடுப்பது. எடுப்பதா? எடுப்பது. வயிறு எடுப்பது. சாப்பிடுவது. கடைசி குறிப்பு கவனமா கொடுக்கணும். போன குறிப்பு அவ்வளவு சரியில்லை. நல்லா யோசித்து. வயிறு எடுப்பது. அதெல்லாம் சொல்லியாச்சு. பெரிதாவது. தொப்பை. முதல்ல கொடுத்துருக்கலாம்ல, மன்னிக்கணும். அடுத்த சொல். பாதை. வழி. நல்லா கவனமா கொடுக்கணும். தார். தார். நடை. 3வது குறிப்பு. தார். அதெல்லாம் சொல்லியாச்சு. கருப்பு. 3வது குறிப்பு மட்டும். கருப்பு. கருப்பு. தெரு. வெரி குட். சாக்கு. மூட்டை. பை. பை. கோணி. உன்னோட 2வது குறிப்பு எங்கேயோ எல்லாம் போயிருச்சு. முதல்ல வயிறு பசி சொன்னாங்க. 2வது குறிப்பு என்ன சொன்னேன்? வயிறு பசி எங்க இருக்கு? தொந்தில இருக்கு. தொந்தியா? ஆமா. ஆமா. 19. குட். நல்ல முயற்சி தான் எடுத்திருக்கிறீங்க. ஜிதேஷ் and சித்ரா, இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். சுனிதா and சுஜிதாவும் வாங்க. சுனிதா, சுஜிதா, இந்த 3வது சுற்றின் முதல் வாய்ப்பு உங்களுக்கு தெரியும். திரையில நீங்க பார்க்க போற ஒவ்வொரு சொல்லிலையும் அந்த சொல்லை தாண்டி தேவையில்லாத ஒரு எழுத்துக்கள் இருக்கும். அதை விலக்கி விட்டு சரியான சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். 2 நிமிடத்தில் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. முயல். ஆமை. 1. அம்மா. அப்பா. இணை. தாய். வெரி குட். சத்தியம். உண்மை. வெல்லும். வாய்மை. வெரி குட். சுஜிதா மாட்டினேன்னு நினைச்சேன்.
வானவில். வண்ணங்கள். வேறு. நிறங்கள். ஒன்று. நிறம். வெரி குட். குழி. பள்ளம். எதிர். மேடு. வெரி குட். 5 சொற்கள். ஏதோ ஒரு சொல்லுக்கு மாட்ட போறேன்னு நினைச்சேன், அழகா சொல்லிட்டியா? வாய்மை. வாய்மை. ஆமா, உண்மை சொல்லியாச்சு முதல்ல. ஆக்சுவலி உண்மை வெல்லும் சொன்ன உடனே நீங்க வெல்லும் அப்படின்னு உடனே எனக்கு வாய்மையே வெல்லும். ஓகே, பரவாயில்ல. ரொம்ப அழகான குறிப்புகள் சுஜிதா. சுனிதா நல்லா யோகிச்சீங்க. இப்ப இடம் மாறி நின்று கண்டுபிடிக்கலாம் நீங்க. சுனிதா, அதே விதிமுறைகள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தவறு. குற்றம். செய்வது. தவறு செய்வது. பாவம். வெரி குட். பாம்பு. விஷம். வாத்தியம். மகுடி. வெரி குட். பாட்டு. தாளம். சரணம். பல்லவி. வெரி குட். பக்கம். தூரம். வெரி குட். இன்னும் ஒண்ணே. ஆலமரம். விழுது. வெல் டன். பயங்கரமான பிராக்டிஸா 2 பேரும் வீட்ல. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. சரி. இப்போ இவ என் கூட தான் இருக்கா. ஓஹோ, சேர்ந்து இருந்தது இப்போ அந்த பிராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. என் பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிராக்டிஸ். தமிழ் விளையாட்டு. அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிராக்டிஸ். ஓஹோ, தமிழ் விளையாடிச்சு. ஓஹோ, அதான் தமிழோடு விளையாடு. ஓகே, வெல் டன் சுனிதா and சுஜிதா. முழுமையா 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். ஜிதேஷ் மற்றும் சித்ரா, உங்களுக்கு 3வது சுற்றில் 2வது வாய்ப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தாவரம். தாவரம். செடி. வெரி குட். என்ன ஜிதேஷ்? தொழிலாளி. உழைப்பு. வேறு. வேலை. 3வது குறிப்பு. செய்வதுதான் வேலை. செய்வதுதான் வேலை. 3வது குறிப்பு கொடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே நம்ம தான் சொல்லணும். அவசரப்பட்டு 3 குறிப்பு கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். கூலி. ஓகே ஓகே, வெரி குட். கோழி. முட்டை. மதிப்பெண்ணு சொல்லியிருக்கலாம்ல. சிறுவர். 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 வயது. காதலர்கள். காதலர்கள். முதல்ல சிறுவர், இப்ப காதலர்கள். கல்யாணம். கல்யாணம். ஓய்வு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும்ல. கல்யாணத்தை பத்தி யோகிக்கணும்னா எதுக்கு சிறுவர் சொல்லணும்? ஆமா. கல்யாணம் என்ன புள்ள குட்டி பெத்து கிட்டு கட்டிக்கலாமா அந்த மாதிரி கிராமரா? அப்ப வேற குழந்தை. குழந்தையா? கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து முருகன். கடவுள். திருத்தணி. காவடி. வெரி குட். 3 சுற்றுகள் இப்ப முடிவடைஞ்சிருக்குது. இந்த சுற்றின் இறுதியில் உங்களுடைய மதிப்பெண்கள் 23. அவங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க 7 மதிப்பெண் அதிகம் நினைக்கிறேன். 29. ஒன்று தானே தவற விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஸோ 3 ரவுண்ட்ல 30 எடுத்திருக்கணும், 29 எடுத்திருக்காங்க. இப்போ 4வது சுற்று நம்ம விளையாட போற சுற்றுல இந்த நிலையை மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த சுற்றில் 1 நிமிடத்தில் நீங்கள் 10 சொற்கள் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்ப 10 மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க 10ஐயும் கண்டுபிடித்து அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாம போனா என்ன வேணா நடக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சுஜிதா, சுனிதா, இது இந்த நிகழ்ச்சியினுடைய தகுதி சுற்றுகளில் இறுதி சுற்று.
இந்த சுற்று முடிவடையும் பொழுது யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கிறாங்களோ அவங்க இறுதி சுற்றை விளையாடுவாங்க, அந்த மணி ட்ரீ ரவுண்டு. கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில் நீங்கள் 10 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். தொடங்கலாமா? உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அம்மா, அப்பா, அடுத்த சொல். நெல், அரிசி, குட். அடுத்தது. பறவைகள், சரணாலயம், வெரி குட். 2. அடுத்தது. அடுத்த சொல். பழம், வாழைப்பழம், கருப்பு, திராட்சை, 3. வெரி குட். வெற்றி, தோல்வி, 4. சடுகுடு, கபடி, 5. ஒப்பனை, நடிகர், சிகை, அலங்காரம், 6. வெளிச்சம், சூரியன், இரவு, இருட்டு, 7. நிகழ், நிகழ், காலம், மன்னிக்கணும். அந்த முதல் சொல்லுக்கு எடுத்துக்கிட்ட அந்த அவகாசம் தான் இப்போ உங்களுக்கு பாதிக்குது. 7 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல்டன் சுஜிதா, அழகான குறிப்புகள், திறமையா யூகிச்சிங்க. நீங்க அமர்ந்துருங்க. உங்களுக்கு சவாலான போட்டியாளர்கள் அடுத்தது வராங்க. வாங்க ஜிதேஷ், சித்ரா. சரி ஜிதேஷ், சித்ரா, நம்ம அவங்களுக்கு கேட்காம ஒன்று பேசிக்குவோம். நம்ம 10 கண்டுபிடிச்சி அவங்க 10 மிஸ் பண்ண போகிற மாதிரிலாம் ஒரு கனவு கண்டோம். அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம 10 கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அவங்க எத்தனை கண்டுபிடிச்சா நமக்கு என்ன, நம்ம ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, தொடங்கலாம். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சீக்கிரம். பாரம்பரியம், கலாச்சாரம், 1. அறிவு, புத்தி, தயிர் சாதம், ஞானம், 2. மலர், பூ, பூ, பெருமாள், பெருமாள், மலர், பூ, பெருமாள். அடுத்த வார்த்தை. அடுத்து 17 குறிப்பு கொடுத்திருக்காரு. அடுத்தது. அடுத்த சொல். ஆதி, ஏதாவது சொல்லுங்க, அதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. சும்மா சொல்லுங்க. அஜித், தகராறு, இன்னொரு படம், இன்னொரு படம். அது வந்து ஒரு வார்த்தை. உங்களுக்கு சொல்லுங்க. ஜாலியா அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை. 48 குறிப்பு சீக்கிரம் கொடுத்திருக்காரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம். என்னையா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஆமா, நீங்க சீக்கிரம் சீக்கிரம் உடனே டைம் கீப்பர் முடிச்சிட்டாரு. சீக்கிரம் போகணும் போல இருக்குன்னு அது அந்த நினைச்சு. சீக்கிரம் இல்லையே. நீங்க அந்த சீக்கிரம் சொல்லல. நீங்க இவருக்கு சொன்னதை அவர் தப்பா புரிஞ்சு கிளாக் பெல் அடிச்சு விட்டாரு. சித்ரா, நீங்க எப்படி உங்க நண்பரோட இணைஞ்சிருங்க. வாங்க சுஜிதாவும் சுனிதாவும். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இங்க திறமையாக பங்கு பெற்ற இந்த பிரபலங்கள் 4வருக்கும் காளிமார்க் பொவன்டோ வழங்கும் ஒரு குட்டி பேக் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. வாங்க ப்ளீஸ் கா. இந்த 4வருக்கும் கூடவே நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த 2 அணிகளுள் நண்பர்கள் ஜிதேஷ் மற்றும் சித்ராவுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500க்கான காசோலை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது பரிசாக. மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கிற அணி சகோதரிகள் சுஜிதா சுனிதாவுக்கு ஒவ்வொருவருக்கும் ISL ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000 பெருமானம் உள்ள ஹாலிடே பேக்கேஜ் பரிசாக கிடைக்கிறது. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்ட். இதுக்கு இன்னைக்கு தகுதி பெற்று வந்திருக்கிற அணி சகோதரிகளான சுஜிதா சுனிதா. இந்த மணி ட்ரீ ரவுண்ட்ல மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த நிலைக்கான விதிமுறைகளை பற்றி நான் சொல்றேன். இப்போ முதல் நிலையை பற்றி உங்களுக்கு சொல்றேன். முதல் நிலையில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 9 சொற்களில் 5ஐ கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு. இதற்கான கால அவகாசம் 2 நிமிடங்கள். இந்த சுற்றில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தொடங்கும். தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. துரோகி, விரோதி, வேகமா போகணும். தோழன்,
நண்பன். ஓகே. மிருகம். முதல் எழுத்தெல்லாம் ஒன்றுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நாய். சூழ்ச்சி. நரி. வேகமா போனோம். டைம் போயிட்டு இருக்கு. 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது. அடுத்த சொல். ஓடு. நடை. நடை. வெரி குட். 3. கமல்ஹாசன். நடிகர். ஒற்றை. நடிகன். வெரி குட். விரல். நகம். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சு 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் சுஜிதா, சுனிதா. வெல் டன். இப்போ 9 சொற்கள் கொடுத்தோம், அதுல 5. இரண்டாவது நிலையில் 8 சொற்கள் கொடுப்போம், அதுல 5 கண்டுபிடித்தால் உங்களுக்கு 20,000 ரூபாய். இதுல முக்கியமா நினைவில் கொள்ள வேண்டியது, நீங்க பார்க்க போகிற சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும், ஜம்பிள் லெட்டர்ஸ். அதை சரியாக இடம் பொருத்தி சொல்லை விளக்கி கொண்டு குறிப்புகள் கொடுத்தால் உங்கள் அணியை சேர்ந்தவர் கண்டுபிடிப்பார். 2 நிமிடத்தில் 5 சொற்கள். தொடங்கலாமா? ஓகே. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ராணுவம். பட்டாளம். வரிசை. அணிவகுப்பு. குட். கஷ்டம். கடினம். 2. பாஸ். மிளகாய். காரம். கண்ணில். எரிச்சல். வெரி குட். 3. காவி. உடை. அடுத்த குறிப்பு. நித்யானந்தா. சாமியார். வெரி குட். கடைசியாக லாஸ்ட். தலைவலி. மருந்து. மருந்து. தைலம். well done. 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீர்கள் சுஜிதாவும் சுனிதாவும். ரொம்ப அழகான குறிப்புகள், பொருத்தமான யூகம். well done. இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ 2வது நிலையை கடந்து 20,000 ரூபாய் ஜெயித்த நிலையில 3வது நிலைக்கு போறீங்க. 30,000 ரூபாய்க்கு முயற்சி எடுக்க போறீங்க. 3வது நிலை. அதே 2 நிமிடங்கள். கொடுக்கப்படுகிற 7 சொற்களில் 5 கண்டுபிடித்தால் போதும். இந்த 2 நிமிடங்களை நாங்க அரை நிமிடம் 30 வினாடிகளாகவும் 1.5 நிமிடங்களாகவும் பிரித்திருக்கிறோம். முதலில் திரையில் 30 வினாடிகளில் நீங்கள் என்ன சொற்களை கண்டுபிடிக்க போறீங்களோ அதை நீங்க திரையில பார்த்து உங்க நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பிறகு உங்க நினைவிலிருந்து அந்த சொற்களுக்கு குறிப்புகள் கொடுத்து அவரை யூகிக்க வைக்க வேண்டும். தொடங்கலாமா? அடுத்தது. டைம் போயிட்டு இருக்கு. அடுத்து. 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 30 வினாடிகள் முடிவடைந்தன. இப்பொழுது இந்த சொற்களை குறிப்புகள் கொடுத்து யூகிப்பதற்கு மொத்தம் 1.5 நிமிடங்கள், 90 வினாடிகள். அந்த 90 வினாடிகள் கால அவகாசம் உங்களுக்கு இப்பொழுது தொடங்குகிறது. ஈஸியா இருக்கு. பாப்பா. குழந்தை. 1. மாவேலி. கேரளம். அடியில். பாதாளம். 2. கிருஷ்ணர். புல்லாங்குழல். சாவு. சங்கு. வெரி குட். 3. புருஷ லட்சணம். வீரம். பழமொழி. உத்தியோகம். இன்னும் 1. ஐயோ வேர்டு. அதிசயம். ஆச்சரியம். சகோதரர்கள். அபூர்வம். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடித்து 30,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் சுனிதாவும் சுஜிதாவும். இப்ப நம்ம போது இந்த நிகழ்ச்சியினுடைய 4வது நிலை.
இந்த 4வது நிலையில் 1.5 நிமிடங்களில் நீங்கள் கொடுக்கப்படுகிற 6இல் ஏதாவது 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை 50,000 ரூபாய். ஒருவேளை நீங்க 50,000 இழந்தா கூட இந்த 30,000 ரூபாய் எடுத்து செல்ல முடியும். இந்த 4வது 5வது நிலைகளுக்குள் 2 இடங்கள்ல ஏதாவது ஒரு முறை பயன்படுத்திக்கலாம். ஒரு லைஃப் லைன் உங்களுக்கு இருக்கிறது. அந்த லைஃப் லைன் என்னன்னா, விளையாட போறதுக்கு முன்னாடியே என்னென்ன சொற்கள் வரப்போகுது அந்த சுற்றுலான்ற சொற்களை நீங்க முன்னாடியே ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இப்போ 4வது நிலை நம்ம தொடங்க போறோம். 1.5 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான 90 நொடி கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. டைம் போயிட்டு. விலைவாசி, வர்த்தகம், நிச்சயிப்பது, நிர்ணயிப்பது, பாதி, நிர்ணயம். வெரி குட், சீக்கிரம். அடுத்தது, அடுத்த சொல். அடுத்தது கொதிப்பு, வெந்நீர், கோபம், கொந்தளிப்பு. வெரி குட், 2. தோள்பட்டை, எலும்பு, கெஜம், புஜம். வெரி குட், 3. இன்னும் 50 வினாடிகள் இருக்கு. விருது, அங்கீகாரம். 4. இன்னும் 1. தந்திரம், மந்திரம், செய்வது, சூட்சமம். Well done. 5வது சொல்லை கண்டுபிடிச்சிட்டீங்க. 50,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. Well done சுஜிதா, சுனிதா. இப்போ 4 நிலைகளை கடந்து 50,000 ரூபாய் ஜெயித்த நிலையில நின்னுட்டு இருக்கிறீங்க சகோதரிகள் சுஜிதாவும் சுனிதாவும். இப்போ 5வது நிலை இறுதி கட்டம். இதுல கொடுக்கப்படுகிற 1 நிமிட கால அவகாசத்தில் 5 சொற்களையும் நீங்கள் கண்டுபிடித்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் லட்சாதிபதி. அதுல உங்களுக்கு லைஃப் லைன் இன்னும் மீதம் வச்சிருக்கிறீங்க. இந்த சுற்று தொடங்குறதுக்கு முன்னாடியே அது என்னன்னு 5 சொற்கள்ன்றத திரையில நீங்க பார்த்து விட்டு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு பிறகு குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். ஒருவேளை இது ரொம்ப சிரமம், இந்த 5ஐயும் கண்டுபிடிக்கிறது இயலாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 50,000தோட விலகிக்கலாம். இல்ல இவ்வளவு தூரம் நாங்க முயற்சி பண்ணவங்க இதே முயற்சி பண்ணி பார்த்துடுறோம், எங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போகணும்னு நினைச்சோம்னா நம்ம விளையாட போறோம். இப்போ லைஃப் லைன் பார்க்கலாமா? கண்டிப்பா. லைஃப் லைன். முகமே சரியில்லை. இல்ல ஆக்சுவலி சில வேர்ட்ஸ் என்னால் சொல்லிட முடியும், ஒரு 2-3 வேர்ட்ஸ் எனக்கு கொண்டு வருவேன். பட் ஐ டோன்ட் திங்க் இன் 1 minute தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உனக்கு வேண்டாம். இல்ல இல்லை உன்னோட கான்ஃபிடென்ட் தான். நான் கம்பல் பண்ண வேண்டிய சுஜிதாவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் சொன்னேன் உனக்கு உன்னோட கான்ஃபிடென்ட் தான். இல்லை ஆக்சுவலி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இல்லை என்னன்னா எவ்ரி வேர்ட் ஐ ஹேவ் டு கிவ் 3 clues கண்டிப்பா. கரெக்ட். ஸோ 1 minute என்னால் இந்த 5 வேர்ட்ஸை சொல்ல வைக்க முடியுங்கிறதுல 5 வேர்ட்ஸில் உனக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்னு எத்தனை வேர்ட் ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு தெரியாமல் இருக்கும்னு. இல்லை என்னன்னா அது அழகான கேள்வி. இல்லை அதுதான் ஆக்சுவலி த திங் இஸ் 5மே அக்கா சொல்லிடுவாங்க. பட் 1 minuteக்குள்ள அப்படிங்கிறது தான் என்னோட க்ளூஸ் கொடுத்து நான் யோசிச்சு அதை சொல்றது 1 நிமிஷத்துல வர வைக்க முடியுமான்னு எனக்கு. உங்ககிட்ட தான் அவ திருப்பியும் கேட்குறா. ஒரு 30 செகண்ட்ஸ் கொடு. 30 தர்மி புலவர் கேட்ட மாதிரி இல்லை அதுதான் இல்லை அவளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, டென்ஷனாக இருக்கானா வேண்டாம். ஸோ என்ன முடிவு? குவிட் பண்ணிக்கலாம். இந்த 4வது நிலை 50,000 ரூபாய் பணத்தோட நீங்க இந்த விளையாட்டுல இருந்து விளைவிக்கிறதா முடிவு எடுக்கிறீங்க. சரி, அதுதான் அவங்க முடிவுனா நாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோம். வெல் டன் சுஜிதா, சுனிதா. ரொம்ப திறமையா அழகா விளையாண்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்ததும் வீட்டில் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பயிற்சி எடுத்துக்கொண்டதும் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இன்றைக்கு உங்களுக்கு உதவி இருக்கிறது. பல முறை இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கும் நாங்கள் சொல்கிறது உண்டு, வீட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் நாங்கள் சொல்கிறது உண்டு. எல்லாருமே இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த சுவாரஸ்யத்துக்கும் விறுவிறுப்புக்கும் இந்த நிகழ்ச்சியினோட வடிவமைப்பு மட்டும் காரணம் இல்லை, பங்கு பெறுகிறவங்க திறமையான பங்கு பெற்றால் மட்டும்தான் சுவாரஸ்யம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிற சுனிதாவுக்கும் சுஜிதாவுக்கும் இந்த நேயர்கள் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 50,000 ரூபாய் எடுத்து செல்கிறீர்கள். உங்களைப் போல இன்னும் திறமையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு வரப்போகிற அணிகளை வர வாரத்தில் சந்திக்க நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். உங்களுக்கான பரிசு இன்றைய நிகழ்ச்சியின் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று
அதில் 4 நிலைகளை வெற்றிகரமாக கடந்து 50,000 ரூபாய் ஜெயித்திருக்கிற இந்த அணி சகோதரிகள் சுஜிதாவுக்கும் சுனிதாவுக்கும் ஜஸ்ட் சல்வாஸ் வழங்கும் ரூபாய் 15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஆளுக்கொன்று பரிசாக கிடைக்கிறது. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மணி ட்ரீ சுற்றில் 4வது நிலை வெற்றிகரமாக கடந்து 50,000 ரூபாய் ஜெயித்த இவர்களுக்கு விஜய் டிவி வழங்கும் ரூபாய் 50,000க்கான காசோலை பரிசாக கிடைக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சுஜிதா. வெல் டன் சுனிதா. பிரபலங்களோடு நடைபெற்று வருகிற இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சுவாரஸ்யமான 2 அணிகளை சந்தித்தோம். அடுத்த வாரம் புதிய 2 அணிகள் அந்த பிரபலங்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கம் வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.